வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான குவார்டர் எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கான ஆன்சர்ஸ் கீ பின்னாடி இருக்குது. அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நடந்த குவார்டர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர்ஸ் கீ. இது ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு ஆங்கிலம் பாடத்துக்கான குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். அதற்கான ஆன்சர்ஸ் கீ இது. இப்போ 2025 நடந்த எக்ஸாமுக்கான ஆன்சர்ஸ் கீ, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஆன்சர்ஸ் கீ இது. இப்போ அப்போலாம் ஃபஸ்ட்டு ஸ்மால் இங்கிலீஷ்க்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. அப்புறம் ஆண்டான் இங்கிலீஷ்க்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒன் வேர்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதற்கான ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து பொறுமையாக எழுதிக்கோங்க. நமக்கு மொத்தம் 14 கிட்ட ஒன் வேர்ட்ஸ் இருக்குமா, அது 14 ஒன் வேர்டுக்கான ஆன்சர் இருக்குது. பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கலெக்டிவ் நவுனு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம மாற்றுறது அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வரும் பார்த்திங்களா, அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து அதையும் எழுதிக்கோங்க. நான் வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக காமிக்கேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 28ஆவது கொஸ்டின் மைண்ட் மேப் கொஸ்டின். மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்க, மைண்ட் மேப் போட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கள், கீழே இருக்குது. அதை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுற சென்டென்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த ரீஅரேஞ்ச் பண்ணுற சென்டென்ஸுக்கான ஆன்சர்ஸ்க்கு அதையே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு லெட்டர் ரைட்டிங்.